இறுதியாக வாழவே முடியாததாக மாறிய ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி செல்லும் வலிமையை கண்டேன். விவாகரத்து கோரும் எனது முடிவு குறித்து எனது குடும்பத்தினர், எனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் என்னை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்ட எனது அன்பான ரசிகர்களிடம் நான் ஏற்கனவே மனம் திறந்து பேசிவிட்டேன். எனது பிரிந்த முன்னாள் மனைவி உட்பட அனைவரின் தனியுரிமையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பத்துடன் நான் அதை தேர்வு செஞ்சேன். மேலும் அதன் மேல் யூகங்களை அடுக்கவோ அல்லது பழி சுமத்தவோ வேண்டாம் என்று மக்களை வலியுறுத்தினேன். எனது குணாதிசயத்தை மட்டுமல்ல, சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் ஒரு தந்தையாக எனது பங்கையும் கேள்விக்குள்ளாக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளால் நான் இப்போது பகிரங்கமாக அவதூறு செய்யப்படுவதை காண்கிறேன். நிதி ஆதாயத்திற்காகவும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டவும் என் குழந்தைகள் கருவிகளாக பயன்படுத்தப்படுவதை பார்ப்பது தான் என்னை மிகவும் வருத்தப்பட செய்து. நான் என் முன்னாள் மனைவியையும் குடும்பத்தினரையும் நேசித்து ஆதரித்தேன். ஒரு ஆணாகவும் தந்தையாகவும் நான் விலகி செல்ல எடுத்த முடிவின் பலனை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் வாழ்கிறேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றிய முழு அறிவும் புரிதலும் உள்ள நிலையில் என் மனைவியை விட்டு மட்டுமே விலக முடிவு செய்தேன். என் குழந்தைகளை அல்ல. என் குழந்தைகள் தான் எனது பெருமை மற்றும் எனது மகிழ்ச்சி. எனது 2 பையன்களுக்காக என் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வேன். என் சொந்த வருவாய் மற்றும் நிதி, என் சொத்துக்களின் பங்குகள், என் சமூக ஊடக கணக்குகள், என் தொழில் முடிவுகள் என எனக்கு தெரியாமலேயே நான் பந்தாடப்பட்டேன். என் சம்பாத்தியத்தில் ஒரு பைசா கூட 5 ஆண்டுகளுக்கு மேலாக என் பெற்றோர்களுக்கு அனுப்பப்படாமல் ஆர்த்தி பார்த்து கொண்டார். இதெல்லாம் தெரிந்தும் பிரச்சனையை தவிர்ப்பதற்காக நான் பொறுமையாக இருந்தேன். அதை சகித்து கொண்டேன். என் மனைவியால் நான் ஒரு கணவனாக அல்ல, ஒரு தங்க வாத்து போல நடத்தப்பட்டேன். என் நிதி, முடிவுகள், சொத்துக்கள், என் பெற்றோர் மற்றும் குழந்தைகளுடனான எனது பிணைப்பு கூட காதல் என்ற போர்வையில் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டுச்சு என தனது மனைவி ஆர்த்தி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு ரவிமோகன். அதோடு கெனிஷா பிரான்சிஸ் எனக்கு ஒரு அழகான துணை என்றும் என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடன் இருந்தவர் அவர் என்றும் தங்கள் காதல் குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. இந்த விஷயந்தான் இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருது.